சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் கலிஃபோர்னியாவிலிருந்தும் மறுபக்கம் காசாலிருந்தும் நிறைய தகவல்கள் வந்திருக்கு. ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் காசாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கேட்டால் ஷாக் தான் ஆகுவீங்க. ஏன்னா இப்போது ட்ரம்ப் ஒரு அதிரடியாக ஒரு அறிவிப்பை கொடுத்துட்ருக்காரு. என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, காசாவில் 1.5 மில்லியன் மக்கள் இருக்காங்க, அவங்களை எல்லாத்தையும் நான் ஜோர்டானுக்கு அனுப்பலான் இருக்கேன், எகிப்துக்கு அனுப்பலான் இருக்கேன், அதனால அவர்கள்ட்டெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதில் முதல் விஷயமே 1.5 மில்லியன் கிடையாது. காசாவில் அங்கே கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் கிட்டத்தட்ட மக்கள் இருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சி சொன்னோம்னா கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக 1.5 மில்லியன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த 1.5 மில்லியன் எங்கே அனுப்ப போகிறாங்கன்னா, ஒரு பக்கம் ஜோர்டானு, இன்னொரு பக்கம் எஜிப்டாமா. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோர்டானுடைய அப்துல்லா கிட்டையும் எஜிப்டுடைய அப்துல் ஃபத்தா சிசிட்டியும் பேசுகிறாராமா. ஏன்னா காசா எல்லாமே இடிஞ்சிருக்காமா. அதனால அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களால அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க எப்படி அவங்க இதுலேருந்து மீண்டு வருவாங்க, அதனால எல்லாம் ரெடி ஆகட்டும், ரெடி ஆகிற வரையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே கொஞ்சம் பேர் அங்கே கொஞ்சம் பேர் போய் இருங்கிறாங்க. ஏதோ உரம்பரை அனுப்பி வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே பிரச்சனையே அந்த மண்ணை விட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்புனா இஸ்ரேல் பிடிச்சிப்பாங்கிறது தான். அப்படி போகணுன்னா எத்தனையோ கட்டத்தில் அவங்க போயிருப்பாங்க. இஸ்ரேல் வெளியே போன்னு சொன்னப்போ அந்த மக்கள் போகிறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் என்ன பண்ணால் அவன் அழிச்சான். ஆனால் ட்ரம்ப் இன்னைக்கு ஏதோ அக்கறையாக இருக்கிற மாதிரி 1.5 மில்லியன் மக்களையும் கொண்டு போய் இந்த பக்கம் அந்த பக்கம் நான் பிரித்து விட்றேன், அவங்கள்ட்ட நான் பேசிட்டேன்னா நீங்கள் போய் அங்கே தங்கிக்கலாம், அதுக்கப்புறம் உங்களுடைய இடமெல்லாம் ரெடி ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. இந்த திட்டத்தை தான் ஆரம்பத்திலேருந்து இஸ்ரேல்காரன் போட்டது. அந்த திட்டத்துக்கு இப்போ ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவிப்பு கொடுத்து அதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பப்போ ஜோர்டான் மன்னரும் இதை தான் சொல்லிட்டு இருக்காரு, இஸ்ரேல் எங்கள் இடத்துல காசா மக்களை தங்க வைக்க பார்க்குறாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு. அதே மாதிரி எஜிப்ட் என்ன சொல்லிட்டு இருக்கு, எங்கள் இடத்துல காசா மக்களை அனுப்ப பார்க்குறாங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு. ஆளாளுக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் அவர்களுக்கு கடன் தேவைப்படுது. அந்த கடன் தொகையை அமெரிக்கா இலவசமாக கொடுத்தா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க ஒரு இடத்துல சினாய் பாலைவனத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மலை பகுதியில் காசா மக்களுக்கு இடம் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க டென்ட்டுகள்லாம். இது எஜிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ட்ரோன் ஷாட்டில் கிடச்ச இமேஜஸ் கிடச்சிருந்துருக்குது அப்போ. ஆனால் அதை எஜிப்ட் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா நாட்டிலையுமே அகதிகள் இருப்பாங்களா, எங்கள் நாட்டு அகதிகளுக்காக தான் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ட்ரம்ப் சொல்லும் போது பார்த்தா தெரியுது, ஒரு பக்கம் எஜிப்ட்லேயும் இன்னொரு பக்கம் ஜோர்டானுக்கும் அனுப்புறதுக்கு தான் இவங்க எல்லா திட்டத்தையும் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அந்த மக்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. இவங்க வேணால் என்ன வேணால் போய் பேசலாம், அவங்க கூட வாங்கன்னு கூப்பிடலாம், ஆனாலும் அந்த மக்கள் கிளம்ப மாட்டாங்க. இத்தனையே அழிஞ்சும் அந்த உட்காந்துருக்காங்கன்னா அந்த நாட்டுக்காக தான் உட்காந்துருக்காங்க, அவங்க மண்ணுக்காக தான் உட்காந்துருக்காங்க. அதுவும் நல்ல எண்ணத்தோட சொல்ற மாதிரி ஒரு ட்ரம்ப் அறிவிப்பை கொடுத்துருக்காரு. இது ரொம்ப சர்ச்சையா மாதிரி இருக்கு. ரெண்டாவதா என்ன விஷயம்னா, காசாக்குள்ள வடக்கு காசாவிலிருந்து மக்கள் வெளியே போறது உள்ள வரதெல்லாம் விடாம வச்சிருந்தாங்க 1.5 வருஷமா. அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்போ யுத்த நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு எல்லா பர்மிஷனும் கொடுக்குறோன்ட்டாங்க. கொடுத்தாங்களான்னா நேற்று கொடுக்கல. ஏன் நேற்று கொடுக்கலன்னு பார்க்கும்போது நுழைய விடலை. அங்கே பார்த்தோம்னா நெக்ஸரிங் காரிடோருக்கு அங்கே வச்சு தடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது பார்த்தா ரூல்ஸுக்கே மீறின மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த மக்களை சுதந்திரமாக அலைய விடணும், ஆனால் அலைய விடாமல் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தடுத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்டால் அதுக்கு ஆளுக்கு ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து. இது இரண்டாவது விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போவே 2-3 நாள்லேயே ஒரு வாரம் கூட ஆகலை, இவங்க ரூல்ஸை மீறிட்டு இருக்காங்க, மக்களை அடக்குமுறைப்படுத்திட்டு இருக்காங்க, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, வெளியே அனுப்புறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்வதேசமே கேள்வி எழுப்பக்கூடிய நிலைமையில் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் மூன்றாவதாக பார்த்தா ரொம்ப பிரச்சனையாக போயிடுச்சு. நம்ம நேற்றைய வீடியோலேயே சொல்லியிருப்போம், இவங்க ஒரு 4 பிணைக்கைதியை வெளியிட்டாங்க. 200 மக்கள் பாலஸ்தீன மக்கள் அப்பாவி மக்கள் சிறையிலேருந்து வந்தாங்கன்ட்டு. அந்த 4 பிணைக்கைதிகளை எங்கிருந்து வெளியிட்டாங்கன்னு பார்க்கும்போது வடக்கு காசாலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வடக்கு காசால ஆளே இல்லை, அழிச்சிட்டோண்டாங்க. ஆனால் வடக்கு காசாக்குள்ளேருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அப்படி வெளியிடும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, லைவ் ஷோ போட்டிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் வெளிநாட்டு ஊடகமாக வாங்க லைவாகவே எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி 1.5 வருஷமா வெளிநாட்டு ஊடகங்களை உள்ள விடாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டு, நாங்கள் ஏதாவது சொன்னால் அது இது இல்லைன்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு உள்ள விட்டா அவங்க வடக்கு காசாவே அழிஞ்சிச்சுன்றீங்க. ஒட்டுமொத்த வடக்கு காசா அழிஞ்சும் கூட அங்கிருந்து போராளிகள் அவ்வளோ யூனிஃபார்மில் வராங்க. அதுவும் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இஸ்ரேல் ராணுவம் விட்டுட்டு போன ஆயுதத்தை தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ எந்த இடத்துல நீங்கள் தோற்று போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்கு மேடை போட்டு ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அவங்க வேற அந்த 4 பிணைக்கைதிகள் வெளியே போன அந்த இஸ்ரேலுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க வேற பாலஸ்தீன மக்களை தான் பெருசாக பேசிட்டு போயிருக்காங்க. எங்களை பார்த்துக்கிட்ட போராளிகள் நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்ல விதமாக நடந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம், கண்ணியமாக நடத்துனீங்க, எங்களுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்க, தண்ணீர் கொடுத்தீங்க, இவ்வளோ கஷ்டத்தில் கூட நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்லாம் 4 பேரும் சிரித்து சந்தோஷமாக பேசிட்டு போயிருக்காங்க. பொதுமக்கள் இதை பண்ணியிருந்தா தெரியாது, ஒரு இராணுவமே இதை பண்ணிருச்சுங்கிற கோவத்தில் இப்போ இஸ்ரேல் கண்ணா பின்னான்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அந்த வீடியோகளுக்கெல்லாம்
அந்த வீடியோக்களுக்கெல்லாம் வந்து தடை போட்டாங்க. யாரெல்லாம் அதை போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்களால உண்மையை மறைக்க முடியாது. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான காரியத்தை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அது சார்ந்த விஷயம் நேற்றே வந்துருச்சு. மறுபடியும் இன்றைக்கி அதை பற்றி பேசியிருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த பிணைக்கேதிகள் பேசிய மொழி வந்து நம்ம அரபின்னு நம்ம நேற்றே சொன்னோம். அவங்க அரபியில் பேசிட்டு தான் காசாலேருந்து வெளியே வந்தாங்கன்ட்டு. அந்த அரபி சாதாரண அரபி கிடையாது. பொதுமக்கள் பேசக்கூடிய ஒரு வட்டார மொழியாக இருந்திருக்கு. அதாவது தூய தமிழ் வேற, நம்ம ஏரியாவில் நம்ம பேசக்கூடிய தமிழ் வேற. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு தமிழ் பேசுவாங்கல்ல, ஒவ்வொரு நாட்டில் ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி காசாவுடைய ஸ்லாங்கில் அவங்க பேசியிருக்காங்க. அப்படின்னா 1.5 வருஷத்தில் அவர்களுக்கு வந்து காசாவுடைய பண்பாட்டை கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாரும் பேச ஆரம்பிச்சது இன்னும் இஸ்ரேலுக்கு கேவலமாக போச்சு. இப்போ அந்த 4 பேர் எங்கேனே தெரியல, அந்தளவுக்கு தலைமறைவாக வச்சுட்டாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே எடுத்துட்டு நேற்று அந்த 4 பேர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருந்து அதை பற்றி ஒரு 10-15 விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி பேசினாங்க, இது சொன்னாங்க, இதை பண்ணாங்க, அப்படி வந்து போராளிகள் வந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியலையா, வடக்கு காசாலேயே இந்த விஷயத்தை அவங்க செஞ்சுட்டாங்கன்னா இனி ஒட்டுமொத்த காசா அவங்க கையில் தான். இஸ்ரேலாம் வெட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாருமே அதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது இன்றைக்கி ஹைலைட்டாக மறுபடியும் போய் கொண்டு இருக்குது. இதுதான் இப்போ இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய தலையீடியாக மாறி இருக்குது. அப்படியே நம்ம வந்து மறுபக்கம் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போயிட்டோம்னா அங்கே வந்து பார்த்தா நிறைய காரணங்கள் இப்போது கான்ஸ்பிரசி தியரியாக வந்துட்டுருக்கு. ஏன்னா காரணமே தெரியாமல் இருந்துகிட்ருக்கு. காரணம் தெரிஞ்சாதான் இவங்க வந்து அடுத்து வந்து அந்த தீ பரவாமல் இருக்கிறதுக்கான வேலையை செய்ய முடியும். அணைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கேருந்து தான் தீ பத்துது அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ இந்த தீயெல்லாம் பரவுறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மழைக்காலமாக இருக்குது. இருந்தாலும் கூட அவங்களுக்கு மழை பெய்யாமல் இருந்திருக்குது. இந்த வருஷம் போதுமான அளவுக்கு மழை பெய்யாதனால அதெல்லாம் காஞ்சு போயிருக்கு, செடி மரம் கொடிலாம். அது போக என்ன இருக்குன்னா காற்று எடுத்திருக்கு. காற்று என்ன பண்ணணும்னா, பொதுவாகவே நம்ம வந்து காற்று காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், துணியை காய போட்டோம்னா சீக்கிரமாக ஈரம் போயிடும். அந்த மாதிரி ஈரப்பதத்தை எல்லாத்தையும் அந்த காற்று எடுத்துருச்சு. எல்லாமே போனனால அது ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் யாரோ ஒருத்தவங்க தீ பரவுறதுக்கான ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கேம்ப் வந்தவங்க காட்டில் வந்து தங்கியிருக்கிறதுக்காக வந்து தீ பற்ற வச்சுருக்காங்க. அதுதான் பற்றிக்கிச்சின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குரூப்பை உள்ளே போட்டு அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பேபி ரிவீலிங் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லிட்டுலாம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ரிவீல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சு அதில் வந்து ஏதோ ஃபயர் லேம்ப் இது பண்ணி அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சதாகவும் அதுதான் பரவிடுச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தை பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 2 கூட்டம். 3ஆவதாக வந்து நியூ இயர் சமயத்தில் பட்டாசு வெடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் தூக்கி வந்து உள்ளே போட்டிருக்காங்க. இப்படி ஒரு 3-4 கூட்டத்தை வந்து உள்ளே போட்டு ஆயிரக்கணக்கான பேர்த்தை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒட்டுமொத்த லாஸ் ஏஞ்சல்ஸே அழிஞ்சு போச்சு. என்ன காரணம்னே தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுவதே வந்து முழுசாக இந்த தடவை தண்ணியே வரல. அவங்களுக்கு வந்து மழை இல்லாதது தான் காரணம். அது போக காற்று வந்து ஏற்படனால அது பரவிட்டே இருக்குது. இப்போ எந்த அளவு கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு கேட்டால் இன்னும் முழுசாலாம் கண்ட்ரோல் ஆகலை. ஹியூஸ் தீயை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 40% வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சனி ஞாயிறில் வந்து ஆபத்துகள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஆபத்துகள் இப்போது வந்து கொஞ்சம் விலகி இருக்குது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது, இந்த நாட்கள் வந்து மழை பெய்யும், மழை பெய்தால் வந்து நிலச்சரிவு ஏற்படும். எப்படி வந்து தீயில அழிஞ்சிச்சோ அந்த மாதிரி நிலச்சரிவில் கூட நிறைய பேர் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பயப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் பார்க்கும்போது நிலச்சரிவுலாம் ஏற்படலை. அந்த ஒரு ஆபத்தை விட்டு இவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் பல தொழிற்சாலைகளும் வந்து என்ன ஆயிருக்குன்னா இதில் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இந்த ஹியூஸ் தீவால் வந்து பெருசாக ஒரு சேதம் இல்லாட்டினாலும், பொது கட்டிடங்களோ இல்லை வந்து குடியிருப்புகளோ வந்து சேதம் ஆகாட்டினாலும், மற்ற பக்கம் வந்து பார்த்தா பேலசைட்டு ஈட்டன்லாம் வந்து பார்க்கும்போது பெரிய பெரிய தொழிற்சாலையெல்லாம் வந்து சேதமே இருக்குது. அதுவும் வந்து உலகத்திலே வச்சு நம்பர் 1 இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்தில் இருக்கக்கூடிய பேட்ரிஸ் எல்லாம் வந்து எரிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். அதையெல்லாம் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட்டுப்படுத்தி தடுத்து நிறுத்திருக்காங்க. இல்லாட்டினா அதையெல்லாம் வந்து பரவ விட்டாங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருக்கும் நிலைமை. எப்படி இருந்தாலும் பெரிய அளவில் வந்திருக்குது. அதற்கு வந்து ட்ரம்ப் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரான்னு பார்த்தா, ட்ரம்ப் அங்கே இருக்கக்கூடிய மேயர்கள் மேலேயே வந்து குற்றத்தை போட்டுட்ருக்காரு. நீங்கள் தான் ஒழுங்காக வந்து ரெஸ்பான்சிபிளாக இதை பார்த்துக்கல, அதனால தான் இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தீயை வந்து ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் அதை வந்து திசை திருப்புறக்கான வேலையை பார்க்குறாங்க. எப்படி காசாவில் மக்கள் தொகையை குறைக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கே ஆன நஷ்ட ஈட்டையும் வந்து குறைக்கிறாங்க. கணக்கே வந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. இத்தனை பில்லியன் ஆச்சுன்னு சொன்னால் அத்தனை பில்லியன் செலவு பண்ணுங்கிறதுக்காக அதை பாதியாக சொல்கிறாங்க. அப்படி வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, அங்கேயும் வந்து நிறைய விஷயங்களை குறைச்சிட்டு இருக்கிறதுனால மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்காங்க. நமக்கு என்னத்தை வந்து நஷ்ட ஈடு இவங்க கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கவலையோடு அந்த மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அங்கிருந்து வந்து முக்கியமான செய்திகளாக இருக்குது. நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.